அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் மிக்சர் ஜூஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அது 3ஐயும் நம்ம கட் பண்ணி மிக்ஸி கப்பில் போட்டுக்கிடலாம். அப்புறமா பாதி பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். அடுத்து கொஞ்சம் திராட்சை, ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன். ஆப்பிளையும் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பீஸு தர்பூசணி விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு அதுவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். அடுத்து நான் கொஞ்சோன்னு ஆரஞ்சு பழமும் பாதி ஆரஞ்சு பழமும் ஒரு மாதுளம்பழமும் உரித்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட்டும் வாழைப்பழமும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் பாதி மட்டும் நான் போட்டு அரைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டு அரைக்க போகிறப்ப மிக்ஸி தெறிக்கும். அதுக்காக நான் பாதியை போட்டு அரைக்கிறேன். உங்கள் மிக்சியில் தெறிக்காட்டி நீங்கள் ஃபுல்லாகவே போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1-2 பழம் தெரிகிறது மாதிரி நம்ம அரைக்கணும். இப்போ மீதி இருக்கிற பழத்தையும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், பழம் 1-2 அப்படியே தெரியுது பாருங்கள். இப்போ அடுத்து ரோஸ் சிரப்பு இது கலந்துக்கிடலாம். நம்ம ரோஸ் மில்க் தயாரிக்கிறதுக்கு உள்ள ரோஸ் சிரப்பு நமக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு. வேறு எந்த இதுவும் சுகர்லாம் வெள்ளை சர்க்கரையெல்லாம் சேர்க்காம இது மட்டும்தான் நான் சேர்க்குறேன். இது கலந்து குடிக்கும் போது நல்லாயிருக்கும். அடுத்தது கிளாஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் திராட்சை அதில் போட்டுக்கிடலாம். அடுத்தது நல்ல ஜில்லாக குடிக்கிறதுக்காக நம்ம ஐஸ் கட்டிகளை போட்டுக்கிடுவோம். இப்போ நாம் அடித்து வச்சுருக்க ஃப்ரூட் மிக்சர் ஜூஸை இதை ஊற்றிக்கிடலாம். இதில் வேறு எந்த ஃபுட் கலரும் கலக்காமல் கலருக்காக நான் பீட்ரூட் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைங்க விரும்பி குடிப்பாங்க. இது கூட நான் ஐஸ்கிரீம் கொஞ்சம் வைக்கிறேன். இந்த வெயிலுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.